என்னடா உன சவாரிலாம் போலியா? இல்லடா தம்பி, 10 மணிக்கு போட்டடா, ஒரு சவாரியும் வர மாட்டேங்குதுடா. ஓட்டினா இல்லையா? ஓட்டினா லைன்ல தான் ஓட்டினேன். லாஸ்டா ஆதம்பாக சவாரி விட்டு ஸ்டாண்டுக்கு வரணும். உன்னை எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன் ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டுன்னு. டேய், வண்டியில பேக் விட்டுக்கிறான் பொழுது. பேகா? ஆமாண்ணா, லைன்ல ஒருத்தர் கைப்பட்டாண்ணா, ஆதம்பாக திரும்ப விட்டு வந்தேண்ணா. அவுத்துதான் நினைக்கிறேண்ணா. அது என்ன தொண்டு பாலம் என்ன இருக்குதுன்னு. டேய், அதெல்லாம் தப்புடா, துறக்காதடா. எதனா வச்சிருப்பாங்கடா, எடுத்துமே குத்துருவாடா வீடு தெரிஞ்சா. ஓ, வீட்டுலான்னு தெரியும். நான் அதானே இட்டு போய் விட்டு வந்தேன் ஆதம்பாகத்துல. என்ன இருக்குது பாக்கலாம் என்ன? நகை இருக்குதுண்ணா. பத்தாண்ணா ஏழு சருவாங்கண்ணா. பத்தாண்ணா கடையில நான் பட்ட கஷ்டத்தை குத்துறாரு. யாருக்குமே சொல்லியாண்ணா, நல்ல சேட்டுகளை வித்துட்டு உனக்கு என்ன குத்துறேண்ணா. டேய் தம்பி, இதுனா 5 சவர நகையா 7 சவர நகையா சொன்னியா? டி நகர்ல ஒரு தூய்மை பணியாளர் அம்மா, அவங்க பேரு பத்மா, 45 சவர நகை கிடைச்சது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உண்மை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க. அந்த நகை 2 சேர்த்தாங்க. அந்த மாதிரி நேர்மையானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நீ செய்யற ஒரு தவறால அவங்க மனசு எவ்வளவு பாதிக்கின்றதை யோசிக்காம எடுத்துக்கலாமான்னு கேக்குற. மிகப்பெரிய தப்பு அது. தயவு செய்து சொல்றேன், அந்த நகை கொண்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை யோசனை அது யோசிச்சேண்ணா. ஆனா உத்தவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க யோசிக்கவே இல்லைண்ணா. இப்பே திரும்ப குத்துருவாண்ணா. சாரிண்ணா. தம்பி, உழைக்காத காசு என்னைக்குமே நிலைக்காது. போயிட்டாடா. சரிண்ணா.